அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரவிந்த் லைட்ஸ் ஆன். 2015 ரஷ்யா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. சிரியா என்று அழைக்கப்படும் அந்த நாட்டில் ரஷ்யா நாட்டுக்கு சொந்தமான ஒரு முக்கிய கருவியை அவங்க எடுத்துன்னு போய் நிறுத்தி வைக்கிறாங்க. ரஷ்யா அந்த கருவியை எடுத்துன்னு போய் நிறுத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை அறிவிக்கிறாங்க. நோ ஃப்ளை ஜோன் ஏரியா. இதற்கு மேற்பட்டு அந்த கருவி இருக்கக்கூடிய பகுதிகளில் நாங்கள் பறந்து போக மாட்டோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு அறிவிப்பு கொடுக்க என்ன காரணம்? அந்த கருவியோட பெயர் S-400 வான்வழி பாதுகாப்பு மையம். ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது ஒரு வான்வழி பாதுகாப்பு மையத்தோட உச்சக்கட்ட சக்தியே அதுகிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்டர்செப்டார் மிசைல்ஸ். S-400 இந்த வான்வழி பாதுகாப்பு மையம் இந்த அளவுக்கு ஒரு டெட்லி வெப்பனாக மாற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். அதுகிட்ட இருக்கக்கூடிய 100% ஏவுகணைகள் எல்லாமே மேக் 5 ஸ்பீடுக்கு மேலே ரொம்ப எளிமையாக போகக்கூடிய சக்தி அதுகிட்ட இருக்குது. அதாவது ஒரு ஹைப்பர்சோனிக் இன்டர்செப்டார் மிசைல்ஸ். இன்னைக்கு ரஷ்யன்ஸ் அடுத்த கட்டத்துக்கே போயிட்டாங்க. ஆன்டி சேட்டலைட் வெப்பனை வெறுக்கும் தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு கருவி தான் S-500. இது போன்ற ஆயுதங்களை இந்தியாவால் உருவாக்க முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும். இது நம்ம 2006 மற்றும் 2007 உருவாக்கி முடிச்சிட்டோம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா மறக்காமல் நேற்றைய பதிவுக்கான லிங்க் கீழ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்தியாவின் கனவு திட்டமான BMD, அந்த BMD திட்டத்தில் அவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்குது. ஸோ இந்த பதிவை ரொம்ப பொறுமையாக கேளுங்க. இன்னும் நிறைய நபர்கள் இந்த பதிவை பார்க்காம தான் இருக்கீங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம டெய்லி நியூஸ் கிட்ட போயிடலாம். ஆப்கானிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போதுங்க. அதற்கு யார் காரணம்? அமெரிக்காவோட படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ விலக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு மட்டுமே நூற்றுக்கணக்கான C-130 என்று அழைக்கப்படும் பிரம்மாண்டமான ஒரு போர் விமானத்தை பயன்படுத்தி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸுக்கு சொந்தமான பல முக்கியமான இராணுவம் சம்மந்தமான எக்யூப்மெண்ட்டை அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது போன்ற எக்யூப்மெண்ட்டை அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த போர் விமானத்தை எஸ்கார்ட் பண்ண B-52 என்று அழைக்கப்படும் அந்த பாம்பரை பயன்படுத்தின்னு இருக்காங்க. ஜோ பைடன் அவர்கள் ஒன்ஸ் அதிபராக வந்த பிறகு ஒரு முக்கியமான ஒரு நாளாக அவர் குறிச்சிட்டார். September 11 இஸ் த லாஸ்ட் டே ஃபார் அமெரிக்கன்ஸ் இன் ஆப்கானிஸ்தான். அதாவது September 11 இறுதியான ஒரு தினம். அதற்கு முன்பே நீங்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த 2500 அமெரிக்க படை வீரர்களும் முழுமையாக அங்கேருந்து பின்வாங்கி வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஜோ பைடன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டார். ஏன் குறிப்பிட்டு September 11 தேர்ந்தெடுத்தாங்க? அதற்கு இன்னொரு காரணம் இருக்குது. September 11 அமெரிக்கன்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு 20வது வருடம், அதாவது 20th anniversary ஆஃப் தாலிபான் வார். தாலிபானுக்கு எதிரான அந்த போரை தொடங்கின ஒரு நாள் தான் September 11. ஸோ அந்த தாக்குதல் பண்ண அந்த தினத்தை அவங்க மனசில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் September 11 அமெரிக்காவோட அத்தனை படை வீரர்களும் அவங்க திரும்பி பின்வாங்குறாங்க. ஒன்ஸ் அமெரிக்கன்ஸ் பின்வாங்க ஆரம்பிக்கும் போது தாலிபான் ரொம்ப உச்சகட்டமாக இப்போ அங்கே ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனையோட தீவிரத்தை உணர ஒரு சின்ன செய்திக்கான ஒரு ப்ரூஃபை நீங்கள் பார்த்தாலே போதும். அது என்னதுன்னா, 2 வாரங்களில் அமெரிக்கன்ஸோட ராணுவம் பல முக்கியமான இடத்துலேருந்து அவங்க பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கன்ஸ் ஒரு பக்கம் பின்வாங்குற அந்த பணியில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருக்கும்போது கடந்த 2 வாரத்தில் மட்டுமே தாலிபான் அந்த பிரிவினவாதிகள் ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய 4 டிஸ்ட்ரிக்ட் சென்டரை தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆப்கானிஸ்தான் நாட்டோட கபுல் என்று அழைக்கப்படும் அந்த தலைநகரத்தோட பக்கத்து ஒரு சின்ன சிட்டி வெஸ்டர்ன் சிட்டியும் தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. லாக்மன் என்று அழைக்கப்படும் இன்னொரு மாகாணத்தில் ரொம்பவே ஒரு தீவிரமான போரில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ நாளுக்கு நாள் அமெரிக்கன்ஸோட அந்த படைகள் பின்வாங்க ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை தாலிபான் தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றாங்க. இது நிச்சயமாக ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேட் நியூஸ். கடந்த 20 ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் அமெரிக்காவோட எக்யூப்மெண்ட்டை நம்பி தான் இருந்தாங்க. முக்கியமாக அமெரிக்கன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏர் சப்போர்ட். ஸோ இனிமேல் அந்த ஏர் சப்போர்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்துக்கு தெரியும் போது நிச்சயமாக தாலிபான்ஸுக்கு அது உச்சக்கட்ட சந்தோஷம். தாலிபான்ஸோட ஆதிக்கம் நாளுக்கு நாள் ஆப்கானிஸ்தானில் தலை தூக்க ஆரம்பிக்குது. ஸோ தாலிபானோட ஆட்சி ரொம்பவே ஒரு சிறப்பான ஆட்சியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. தாலிபான் ஆட்சியில் எந்த விதமான பெண்களும் படிக்கவே அவங்க அலோ பண்ண மாட்டாங்க. பல கடுமையான நிபந்தனைகளை விதிக்கக்கூடிய ஒரு மோசமான ஆட்சி தான் நடக்க போகுது. இப்போ இந்த செய்தி சொல்லும் போது உங்ககிட்ட ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்ஸ் வெறும் 4 மாவட்டங்கள் மட்டும்தானே இப்போதைக்கு தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு தாலிபான் ஆட்சிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் தான் நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பினீங்கன்னா நம்மளை விட முட்டாள் வேறு யாரும் இல்லைங்க. ஏன்னா ஒரு பக்கம் இந்த டிஸ்ட்ரிக்ஸை மட்டும் அவங்க கட்டுப்படுத்தலை. அதே சமயத்தில் கபுல் என்று அழைக்கப்படும் அந்த தலைநகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான நேஷ்னல் ஹைவேஸை இப்போ தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஹைவேஸ் எல்லாமே ஆப்கானிஸ்தானோட வடக்கிலிருந்து தெற்கு கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஹைவேஸ். ஸோ ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த தாலிபான் பிரிவினவாதிகள் வெயிட் பண்ணுறாங்க அமெரிக்கன்ஸ் இப்போ முழுமையாக பின்வாங்கி போவாங்கன்னு. ஒன்ஸ் அமெரிக்கா முழுமையாக பின்வாங்கி போகிற பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஏற்பட போது இது நிச்சயமாக பீஸோட இன்ஸ்டெபிலிட்டிக்கான ஒரு தொடக்கமாக இருக்க போகுது. இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் ஜெய்சங்கர் அவர்கள் பல முறை அமெரிக்கன்ஸ் கிட்ட வலியுறுத்திருக்காங்க. நீங்கள் 20 ஆண்டு காலமாக ஒரு கடுமையான ஒரு போரை செஞ்சுருக்கீங்க. அங்கே பல இடத்துல நீங்கள் வெற்றியை பார்த்துருக்கீங்க.
பல இடத்துல நீங்கள் பல முக்கியமான பகுதிகளை நீங்கள் கேப்சர் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ அது எல்லாமே நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஆப்கானிஸ்தானோட தாலிபான் கிட்ட கொடுத்துட்டு போகிறீங்க. இது நிச்சயமாக அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும். அங்கே இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை பசங்களோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா தாலிபான் வந்து நிச்சயமாக ஆப்கானிஸ்தானை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் 50% ஆஃப் ஆப்கானிஸ்தானாவது தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. அப்படி கட்டுப்படுத்தின பிறகு அந்த 50% பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிறுவர்களை வந்து அவங்க என்னவா மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும். ஸோ பார்க்கலாம். அமெரிக்கன்ஸ் அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, இந்தியா என்ன தான் வருத்தம் தெரிவித்தாலும் நாங்கள் பின்வாங்குற அந்த திட்டத்திலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு கண்துடைப்புக்காக அமெரிக்க நாட்டோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜேக் சுலிவான் அவர்கள் ஆப்கானிஸ்தான் நாட்டோட ஒரு முக்கியமான டிப்ளமேட் கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இது மாதிரி இந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் நீங்கள் பயப்படாதீங்க, உடனே எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு தெரியும் அமெரிக்கன்ஸ் வந்து சும்மா தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, அமெரிக்கா ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க பேசி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இதற்கு மத்தியில் தான் பாகிஸ்தான் பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய செய்திகளில் நியூஸ் பார்த்துருப்பீங்க. அது என்னதுன்னா, யூரோஷியன் டைம்ஸ்லேருந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் வந்து பலூச்சிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய ஏர்பேஸை உருவாக்க போகிறாங்க. அந்த பலூச்சிஸ்தான் ஏர்பேஸ் வந்து கிட்டத்தட்ட 2500 ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய ஏர்பேஸ் உருவாக்குறாங்க. அதை உருவாக்க காரணம் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் ஒன்ஸ் பின்வாங்கின பிறகு பாகிஸ்தானில் தான் ஒரு ஏர்பேஸை அவங்க வைக்க போகிறாங்க. பாகிஸ்தானில் தான் அமெரிக்காவோட படைகள் வந்து டிப்ளை செய்ய போகிறாங்க. பல பேர் வந்து தங்கள் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பதிவு பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தாலிபான் தரப்புல இருந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்று வருது. அது என்னதுன்னா, ஆப்கானிஸ்தானோட அண்டை நாடுகள் யாராவது அமெரிக்கன்ஸுக்கு நீங்கள் மிலிட்ரி பேஸ் கேம்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா உங்கள் நாட்டில் நிச்சயமாக தாலிபான்ஸ் வந்து அதை பார்த்துன்னு சும்மா இருக்க மாட்டாங்க. உங்கள் மீது நாங்கள் ஒரு கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தோம்னு சொல்லிட்டு தாலிபான் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்தாங்க. ஸோ தாலிபான் எச்சரிக்கை கொடுத்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு முன்கூட்டி தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் தாலிபான்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. நாங்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கோம், இம்ரான்கான் எங்கள் நாட்டோட ஒரு சிறப்பான தலைவர். ஸோ இம்ரான்கான் ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் என்றைக்குமே நாங்கள் அமெரிக்க படைகளை நாங்கள் கொண்டு வர மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு பிடிச்ச ஒரு பாஷை சைனீஸ் பாஷை மட்டும்தான். எங்களுக்கு வந்து இங்கிலீஷில் பேசினா பிடிக்காதுங்க, நாங்கள் சைனா பாஷை மட்டும் தான் பேசுவோம். ஸோ நாங்கள் ஹைட்டாக இருக்கோம், எங்களுக்கு குள்ளமாக இருக்கவங்கள தான் பிடிக்கும். எங்களுக்கு ஈக்குவலாக யாராவது வந்து எங்களை அடித்து போட்டாங்கன்னா அதன் காரணமாக தான் நாங்கள் அமெரிக்கா பேஸாக நாங்கள் வைக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன், பட் பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க அமெரிக்காவோட மிலிட்ரி பேஸ் நாங்கள் அங்கே வைக்க மாட்டோம். ஓகே, இப்போது இதுதான் அந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அமெரிக்காவோட பஞ்சாயத்து. இப்போ நம்ம அப்படியே நம்ம நாட்டை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் அப்டேட் இருக்கான்னு நீங்கள் கேட்பீங்க, நான் சொல்கிறேன். இந்திய ராணுவம் வந்து கூடிய விரைவில் இஸ்ரேல் கிட்ட இருந்து 4 ஹெரானை லீஸ்ட்டுக்கு வாங்கி டிப்ளை பண்ண போகிறாங்க. இந்த 4 ஹெரானுமே ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன். இதுதான் இப்போது முக்கியமான வார்த்தை, மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டுரன்ஸ். இந்த மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டுரன்ஸ்க்கான அர்த்தம் என்னதுன்னா, இதால் பேலோடு மட்டுமே 2700 kg சுமந்து செல்ல முடியும். ஸோ இதை ஒரு காம்பேக்ட் பர்பஸ்க்கும் பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் காம்பேக்ட்னா ஒரு ராணுவம், அதாவது ஒரு தாக்குதல் பண்ண பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் ISR இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் அண்ட் ரெகனைசன்ஸ் கிட்டத்தட்ட 30 மணி நேரம் இதால் தொடர்ச்சியாக பறக்க முடியும். 1000 கிலோமீட்டர் 30 மணி நேரம். அது மட்டும் இல்லாமல் 35,000 அடி உயரத்தில் இது பறக்க முடியும். சைனீஸ் வந்து ரீசெண்டாக கைலாஷ் ரேஞ்ச் என்று அழைக்கப்படும் அந்த மலைப்பகுதிகளுக்கு பக்கத்தில் ஷாங்ஷி என்று அழைக்கப்படும் அந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரோன்ஸை பயன்படுத்தி சர்வேலன்ஸில் ஈடுபட்டுருக்காங்க. அந்த ட்ரோன்ஸோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே வெறும் 25 ஹவர்ஸ் மட்டும் தான். ஆனால் இந்த ட்ரோனோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 30 ஹவர்ஸ். ஸோ இஸ்ரேல் கிட்ட இருந்த அந்த 4 லீஸ்ட் ட்ரோன்ஸில் ஃபஸ்ட்டு 2 ட்ரோன் வந்து இந்த வாரமே எதிர்பார்க்கலாம். அடுத்த 2 ட்ரோன் வந்து 3 மாதங்களுக்கு அப்புறம் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த லீஸ்ட்டு அந்த ப்ராசஸ் போயின்னு இருக்குது. 2 ட்ரோன்ஸை கூடிய விரைவாக வாங்கிட்டு வர போகிறாங்க. அப்படி இந்த ட்ரோன்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா கைலாஷ் ரேஞ்சில் மற்றும் பல முக்கியமான பகுதிகளில் தொடர்ச்சி இந்தியா வந்து கண்காணிப்பு பணியில் அதை ஈடுபடுத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கோரிக்கையும் இஸ்ரேல் கிட்ட இந்திய ராணுவம் வச்சுருக்காங்க. இந்தியா கிட்ட ஏற்கனவே 90 ஹெரான் ட்ரோன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 90 ஹெரான் ட்ரோன்ஸில் 75 ஹெரான் ட்ரோன்ஸை நம்ம இப்போது அஃபிஷியலாக நம்ம பயன்படுத்தின்னு இருக்கோம். அந்த மாதிரி பயன்படுத்துகிற அந்த 75 ஹெரான் ட்ரோன்ஸுக்கான அந்த அப்கிரேடை நீங்கள் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கிட்ட இந்திய ராணுவம் கேட்டிருக்காங்க. அதுக்கு இஸ்ரேல் வந்து அஃபிஷியலாக அங்கே பதில் சொல்லலை. பட் நிச்சயமாக அப்கிரேட் பண்ணி தான் தர போகிறாங்க, அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இதை தாண்டி ஒரு 2 டிஃபென்ஸ் அப்டேட் இருக்குது. ரஷ்யன்ஸ் வந்து SC-57 என்று அழைக்கப்படும் அந்த ஸ்டெல்த் விமானத்தில் டின் இன்ஜினாக அவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை, சிங்கிள் இன்ஜின் கொண்ட ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் நம்ம நாடுகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட நிறுவனமான சுகாய் நிறுவனம் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வரக்கூடிய நாட்களில் சிங்கிள் இன்ஜின் ஸ்டெல்த் ஃபைட்டரை நாங்கள் உருவாக்க போகிறோன்னு சொல்லிட்டு ரஷ்யா தரப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவை பேஸ் பண்ணியும் ஒரு முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் அப்டேட் இருக்குது. அமெரிக்கன்ஸோட ஈகிள் 2, அதாவது F-15EXS F-15EX வந்து இப்போ அமெரிக்காவோட ஒரு புது விமானமாக பார்க்கப்படுது. இது ஈகிள் 2வோட ஒரு நியூ வெர்ஷன். இந்த விமானத்தை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது F-15 சீரீஸில் இன்னொரு புது வெர்ஷன். ஸோ கொஞ்ச நாட்களுக்கு முன்பு S-500 சொல்லிட்டு ஒரு பதிவு நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த S-500 ஒரு பதிவு நீங்கள் பார்க்கும்போது
ஒரு வார்த்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அமெரிக்கன்ஸ் கிட்ட தான் உலகத்தோட சக்தி வாய்ந்த எலக்ட்ரானிக் ஜாமிங் கெப்பாசிட்டி இருக்குது. அப்படிப்பட்ட அந்த போர் விமானத்தையே திரும்ப ஜாம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த S-500ல பயன்படுத்தக்கூடிய NC ரேடார் சிஸ்டம் கிட்ட இருக்குன்னு அதில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதற்கான ஒரு தீர்வை அமெரிக்கன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த வெர்ஷன் ஆஃப் ஜாமிங் கெப்பாசிட்டி ALQ-99 அந்த விமானத்தில் பயன்படுத்துகிறாங்க. இப்போது ALQ-250 ஜாமிங் சூட்டை பயன்படுத்த போகிறாங்க. இது இன்னும் அதிகமான ஜாமிங் கெப்பாசிட்டியோடு இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் நம்புகிறாங்க. இதுதான் அமெரிக்கா ரஷ்யா பேஸ் பண்ணி ஒரு அப்டேட். அடுத்த செய்தி, இதுதான் இறுதியான ஒரு செய்தி. அமெரிக்கன்ஸ் வரப்போகும் நாட்களில் 60% அமெரிக்காவோட கப்பல் படை இந்தோ பசிபிக் மற்றும் சவுத் சைனா சீல தான் அவங்க எடுத்துகிட்டு போய் நிறுத்தி வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்காவோட அந்த 60% படை வீரர்களுக்கு தேவைப்படும் மிலிட்ரி பேஸ், லாஜிஸ்டிக் சப்போர்ட் எல்லாமே அமெரிக்காவின் அண்டை நாடுகள், அதாவது அமெரிக்காவோட நண்பர்களை நம்பி தான் அவங்க இருக்காங்க. குறிப்பாக இந்தியா. நாளுக்கு நாள் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நம்புறாங்கன்னா, அந்தமான் நிக்கோபாரில் அமெரிக்கன்ஸுக்கு ஒரு மிலிட்ரி பேஸ் கேம்பை இந்தியா உருவாக்கி கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படி உருவாக்கி கொடுத்து அங்கேயே ஒரு லாஜிஸ்டிக் சப்போர்ட்டை அமெரிக்க ராணுவத்துக்கு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நம்புகிறாங்க. இது நம்ம நாட்டுக்கு நல்லதா கெட்டதா? அமெரிக்காவோட அந்த ராணுவ தளத்தை இந்தியா ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா? இந்தியாவுக்குன்னு ஒரு சில பாலிசி இருக்குது, நான் அலைன்மெண்ட் பாலிசி. அந்த நான் அலைன்மெண்ட் பாலிசியை பயன்படுத்தி பனிப்போர் ஏற்படும் போது ரஷ்யன்ஸ் ஒரு வாட்டி மிலிட்ரி பேஸை உருவாக்கி தரத்துக்காக கேட்டாங்க. ரஷ்யாவுக்கே இந்தியா ஒத்துக்கலை. இப்போது அமெரிக்கன்ஸுக்கு ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா? அந்தமான் நிக்கோபாரில் அந்த மிலிட்ரி பேஸை உருவாக்கினா நிச்சயமாக இந்தியாவுக்கும் ஒரு சில விதத்தில் லாபம் இருக்குது. அந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட்டை நம்ம கொடுக்கும்போது அதற்கான பேமெண்ட் அவங்க கொடுப்பாங்க. அதை தாண்டி ஒரு ரெகுலர் செக்யூரிட்டியும் இருக்கும். அமெரிக்கன்ஸ் அந்த ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனுக்கு மட்டுமே ஒரு வருடத்திற்கு $1 பில்லியன் அமௌண்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் மற்றும் அந்த ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதற்கு நிச்சயமாக இந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட்டுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணும்போது அதற்கு தேவையான பேமெண்ட்டை அமெரிக்கன்ஸ் மறக்காமல் கொடுத்துருவாங்க. இது இன்னும் அமெரிக்கா இந்தியாவோட அந்த உறவை நாளுக்கு நாள் வலுப்படுத்த தான் போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், மிலிட்ரி பேஸ் கேம்ப் உருவாக்க போகிறாங்களா இல்லையான்னு. சைனிங் ஆஃப் அரவிந்த் லட்சன் சரல். நன்றி. ஜெய்ஹிந்த்.